தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போ நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த நேரத்தில் ஃபேக் எது ஃபேக்ட் எதுன்னு தெரியாமல் சோஷியல் மீடியா முழுக்க எல்லாரும் குழம்பிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை மத்திய அரசு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தான் இந்தியா முழுக்க பெருசாக பேசப்படும் மக்களே. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்காக மட்டும் கிடையாது, யூசர்ஸ் பயன்படுத்திட்டுக்குள்ள நமக்கும் சேர்த்து தான். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலக தலைவர்களை ஒரு மாதிரி தவறா சித்தரிக்கிறது, எனக்கு இந்த பார்ட்டியை பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே இன்னொரு பார்ட்டியோட தலைவரை அசிங்கசியமா நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது, இது பத்தாதுன்னு நடிகைகள் சார்ந்து ஆபாசமா சித்தரிக்கிறது, குழந்தைங்க முதற்கொண்டு வீடியோஸை ஒரு மாதிரி செக்ஷுவலைஸ் பண்றது, இது போல விஷயங்களை ஏஐயை பயன்படுத்தி பல பேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமா நம்ம ரசிக்கும்படியா பல விஷயங்களை பண்றாங்க ஏஐல. அதை பார்க்குறப்ப வாவுன்னு இருந்தாலும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேவலமா நிறைய சித்தரிப்புகள் வருது. அதை பார்க்குறப்ப காமெடியோட வந்துடும். அது மாதிரி தான் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் கவனிச்ச மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, ராசா இனிமே இது போலாம் பண்ணாதீங்கப்பா, இது உங்களுக்கு மட்டும் வார்னிங் இல்ல, ஒட்டு மொத்தமா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பாருங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ்னு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. மேலோட்டமான வார்னிங் மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஏஐ அப்புறம் இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் கான்டென்ட்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்தாலும் அதுக்கு என்னென்ன பண்ணணும், யூசர்ஸ் அதை பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா நீங்க என்னென்ன பண்ணணும், இது எல்லாம் சார்ந்து ஒரு பெரிய விதியே வகுத்திருக்காங்க. முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ரூல்ஸ்லாம் இப்போ டைட் பண்ணியிருக்காங்க மக்களே. நம்ம நாட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியட் கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ், இதை பேஸ் பண்ணி புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக கடந்த 10ஆம் தேதியே இந்த புதிய விதிகள் சார்ந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த புதிய விதிகள் வர்ற 20ஆம் தேதியிலிருந்து அமலாகுது. நம்ம நாடு முழுக்க அமலாக போகுது. மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதில் முக்கியமான 5 ரூல்ஸை பற்றி மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸு. இல்லை முதல் ரூல் என்னன்னா, மேண்டேட்ரி லேபிளிங் அண்ட் டிரான்சிபிலிட்டி. இதுதான் முதல் ரூல். இது என்னன்னாக்கா, இப்போ நாம சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஏதோ ஒரு கான்டென்ட்டை போடுறோன்னு வைங்க, வீடியோவோ சம்திங் ஏதோ போடுறோன்னு வைங்க, அதில் நம்ம ஒருவேளை ஏஐ இமேஜஸையோ ஏஐ வீடியோஸையும் பயன்படுத்த நேரிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியை நான் கான்டென்ட்டாக மேக் பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரியை சொல்லி கொண்டு போகணுன்றதுக்காக நான் அதை சூப்பராக பண்ணிவிடுவேன். பட் விஷுவலாக அதை உங்களுக்கு காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸை நான் கிரியேட் பண்ணி உள்ளே பயன்படுத்தியிருப்பேன். நீங்கள் இது போல் பயன்படுத்துறீங்கனாக்கா அதில் கண்டிப்பாக ஏஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா மக்களே? இது ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ்ன்றதை நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணி ஆகணும். ப்ரோ, யூடியூப்ல அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த சிந்தட்டிக் கண்டென்ட் நம்மளாம் கேட்பாங்க, ஆல்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணால் போதுமேன்னு சொன்னீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அது பிளாட்ஃபார்ம் அதை முதல்ல கொடுக்கணும் அந்த வசதியை. அப்படி இல்லாத பிளாட்ஃபார்ம் இருக்க இந்த வசதியோட கொடுக்காதவங்க அவங்களுக்கு பெரிய சிக்கல். இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்னா, மெட்டா டேட்டாவை நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் ஒரு கான்டென்ட் சார்ந்து கொடுத்துருங்க. இப்போ ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு யூனிக்கான நம்பர் ஒன்று கிடைக்கிறதுல, ஒரு ஐடி நம்பர் மாதிரி. அதே போல் இது போல் நீங்கள் மெட்டா டேட்டாவை சேவ் பண்ணுங்க, யூனிக் ஐடென்டிட்டிஸை நீங்கள் கொடுத்துருங்க. இது எதுக்காகனா, நாளை பின்ன அந்த கான்டென்ட் முதல்ல எந்த பிளாட்ஃபார்மில் வந்துச்சு, எங்கேருந்து அது பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு, இந்த விஷயத்தை நாங்கள் ட்ரேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஒரிஜினேட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இது ப்ளஸ் அந்த சிஸ்டம் இது, இதை கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறீங்கப்பா அப்படின்னு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இந்த ஒரு கைடன்ஸை முன் வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேரும் கெத்து காட்டுறதுக்காக ஏஐயில் ஃபோட்டோவை கிரியேட் பண்ணிவிடுவோம், ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த ஏஐயோட வாட்டர் மார்க் இருக்குல்ல, அதை நம்ம கிராப் பண்ணிவிடுவோம், இல்லைனாக்கா அதை மறைச்சிருவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இனிமே ஏஐல கிரியேட் பண்ணனாக்கா அந்த ஏஐ மார்க் இருக்கட்டும், அதில் வாட்டர் மார்க் இருக்கட்டும் அப்படின்றாங்க. முதல் விதி புரிஞ்சிருச்சா? ரெண்டாவது விதி, யூசர் டிக்ளரேஷன்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்டபிலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸு, எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, உங்களோட பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி யாராவது ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணும்போது அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுங்க. யூடியூப்ல இருக்குது ஆப்வியஸாக, அதாவது சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டட், ஒன்றும் இல்லை ஏஐ ஜென்ரேட்டட், இது போல் ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் ஆப்ஷனாக கொடுத்துருங்க. அந்த கான்டென்ட்டில் அந்த யூசர் அந்த ஏஐ வீடியோஸோ ஃபோட்டோஸோ பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் தான் டிக் பண்ணிக்கிட்டோம்.
அப்படின்றாங்க. இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு பிளாட்ஃபார்ம் சும்மா ஒதுங்கிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஆப்ஷனை அந்த யூசர் பயன்படுத்தியிருக்காரா இல்லையா, அதாவது ஏஐ மூலமாக ஒரு கான்டென்ட்டை உருவாக்கிட்டு அந்த கான்டென்ட்டை அப்லோட் பண்ணும்போது அதில் ஏஐ ஆல்டர்டு அப்படின்னு மென்ஷனே பண்ணாமல் அந்த பாக்ஸை டிக்கே பண்ணாமல் அவங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி டிக் பண்ணாமல் போட்டிருக்காங்களா அது என்னன்னு பாருங்கள். அப்படி ஒரு டிக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் அந்த ஆல்டர் கான்டென்ட்டே இருக்காது. அப்படின்னா அந்த டிக்கை எடுத்து ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெக்கானிசத்தை, கரெக்டான மெக்கானிசத்தை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கும் யூசர்ஸ்க்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம வேலை இது ஆல்ட்ரா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு வேலை இதில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தவறுன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம்லைன் ஃபார் கான்டென்ட் மாடரேஷன். ஒரு கான்டென்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ஏதோ ஒரு தலைவர் சார்ந்து ஏஐயில் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டோம், தெரியாதனமாக தொலைச்சிட்டோம். இப்போ அதை நம்ம தூக்கணும். அந்த கான்டென்ட்டை ஃபுல்லாக போயிடக்கூடாது வீடியோவும், ஆனால் அதில் சின்ன பார்ட் மட்டும் போகணும். அப்படின்னாக்கா அதை ஆல்டர் பண்ணுவோம்ல, அந்த மாடரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதை நாம் நினச்சா பண்ணிட முடியாது. அந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு இசைவு தெரிவிக்கணும், அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கணும். இது போல் நீங்கள் ஒரு கான்டென்ட்டை மாடரேட் பண்ணுறது சார்ந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட டைம்லைன் இருக்குல்ல, அதை ஷார்டன் பண்ணிட்டாங்க மத்திய அரசு. எந்த அளவுக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 36 மணி நேரம் கெடு கொடுப்பாங்க. அதாவது இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை போட்டிருப்பாங்க, ஏன்பா இந்த பிளாட்ஃபார்மில் அந்த வீடியோ வந்திருக்கல, அந்த பையன் போட்டிருக்கிறது இருக்குல்ல, அதில் அந்த போர்ஷனை தூக்கி விடு, ஏஐன்னு வந்திருக்கு பேர், அதை அவனே கற்பனை ஜென்ரேட் பண்ணிருக்க, தூக்கி விடு ஒன்று. அப்படி இல்லையா அந்த யூசர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் வந்துச்சுனாக்கா அதை தூக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டு அவங்க உக்காஞ்சிட்டாலே இருக்கக்கூடாது சும்மாலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 36 மணி நேரம் அது வரைக்கும் கெடு அவங்களுக்கு, அதுக்குள்ளே அவங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் அந்த கெடு வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான். 36 மணி நேரம் எங்கே இருக்குது, புது விதியில் 3 மணி நேரம் எங்கே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக அவங்க ரியாக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே இதுக்கு முன்னாடி சில நாட்கள் வரைக்கும்லாம் கொடுத்துருந்தாங்களே, அந்த டைம் லைனையும் குறைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 15 நாட்கள்னு இருந்ததை இப்போ 7 நாட்கள்னு மாற்றியாச்சு. இதுக்கு முன்னாடி 24 மணி நேரங்களும் இருந்ததை இப்போ 12 மணி நேரமாக மாற்றியாச்சு. இதெல்லாம் உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குனாக்கா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையாக அப்படி தட்டி கழிச்சிட்டு போகாமல் உடனே ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டைம் லைனில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விதிகள் மூலமாக. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் வயலேஷன் இருக்குல்ல, அதாவது விதிமீறல் எப்படி நடந்திருக்கு, இதோட அந்த அடிப்படை தன்மை என்ன, இதை பேஸ் பண்ணி இந்த டைம் லைன் வேரியேஷன்ஸ் ஆகுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விதிகள் பட்டியலில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற 4வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ கான்டென்ட் எக்ஸ்பிளிசிட்டி கவர்டு அண்டர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ரூல்ஸ். அதாவது சட்டத்திற்கு புறமான பல விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கான்டென்ட் பண்ணுறோன்ற பேரில் பல பேரும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் ஏஐயே இன்சர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண, உண்மையாக நடந்த விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது போல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அதை ஏன் மென்ஷன் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறமா நீங்கள் பண்ணுறது, அப்புறம் இந்த சமுதாயம் தெரிஞ்சிக்க கூடாத பல விஷயங்களை தெரியப்படுத்துறீங்களே வேணும்னே, அது போல விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பா இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்களுமே சர்வேலன்ஸ் ஸ்கேனுக்குள்ளே வந்துடுவீங்க. ஆக்சுவலாக இது போல் கான்டென்ட் எல்லாத்தையுமே இல்லீகல் கான்டென்ட்டாக இனிமேல் கன்சிடர் பண்ண போகிறாங்க மத்திய அரசு. அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ப்ரோ அப்படின்னா ஏஐ வீடியோ யூஸ் பண்ணாலே ஜெயிலில் போட்டுவானு கேட்டிங்கன்னா அப்படி புரிஞ்சுக்காதீங்க, தெளிவாக சொல்கிறேன். இந்த குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துகிற மாதிரி, குழந்தைங்களை செக்ஷுவலைஸ் பண்ணுற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரி இது போல் கான்டென்ட்டை நீங்கள் ஏஐ பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா, நடக்காத விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறீங்கனாக்கா இது பெரிய அஃபென்ஸாக பார்க்கப்படும். இது கூடவே அப்சின் ஆர் இன்டீசென்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொண்டு வர்றது, அப்புறம் இம்பர்சனேஷன், ஃபால்ஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸு, அதாவது ஒரு கேஸுக்கு ஆதாரம் இருக்காது, நீங்களே ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணிங்க போறீங்க ஏஐ வச்சு, அந்த கர்மலாம். அப்புறம் மெட்டீரியல் லிங்க் டு வெப்பன்ஸ், ஆயுதங்கள் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த வெடிப்பொருட்கள் சார்ந்து கிரியேட் பண்ணுறது, இன்னும் நிறையங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பா என்னென்ன இருக்கோ அந்த விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படும், இல்லீகலாக கருதப்படும் நம்ம நாட்டில் இனிமே. சரி, இது கேட்க நல்ல விஷயமா தான் இருக்குது, ஏன்னா கவர்மெண்ட் அதை பண்ணணும், அதை நம்ம எதிர்பார்க்குறோம், ஓகே. ஆனால் இதுக்கு அந்த பிளாட்ஃபார்மும் வழி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த வழி இருக்குங்க. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பெரிய கேள்வி. இப்போ யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்றது அதில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இது போல் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அமையும். இதில் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே டூல் ஒன்றத்தை பயன்படுத்தணுன்றாங்க. அது நீங்களே ஒரு தனியாக ஒரு டூலை உருவாக்கிடுங்க ஸ்பெசிஃபிக்காக. அந்த டூலோட வேலை என்ன இருக்குன்னு தெரியுமா, இது போல் கான்டென்ட் எதனா பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னாங்க, யூஸர் ட்ரை பண்ணுறாங்கனாக்கா ஆரம்பத்தில் தூக்கி விட்ருங்க, அதெல்லாம் அதை அலோவ் பண்ணாதீங்க. அந்த டூலை முதல்ல வச்சுக்கோங்க. அந்த டூலே இல்லைனா தான் நீங்கள் போய்ட்டு மேனுவலாக எழுதி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், தலைவலி. இது போல் கான்டென்ட்ஸ்லாம் ஈஸியாக மக்கள்கிட்ட போயிடும். அது நடக்காமல் இருக்கணும். முதல் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த டூலை கிரியேட் பண்ணிவிடுங்க.
இதன் மூலமா இந்த கான்டென்ட்ஸ்லாம் நீங்க பிளாக் பண்ணிடுங்க. அதை தாண்டி வெளியே வருதுல, நாம அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. இந்த விதிகள் பட்டியல்ல 5வதும் கடைசியான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் ஹார்பர் ப்ரொடெக்ஷன் ரீடைன்ட் ஃபார் கம்ப்ளைண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது அண்டர் செக்ஷன் 79 ஆஃப் த ஐடி ஆக்ட் இதை பேஸ் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்கான ப்ரொடெக்ஷனை நம்ம கவர்மெண்ட் கொடுக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் விதிகளை ஃபாலோ பண்ணுற வரைக்கும். அதை விட்டு ஏங்க இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளோ ரூல்ஸை போட்டு நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது, எங்களோட கம்பெனிக்கு சில நாம்ஸ் இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் விட்டு கூட்டு வெளியே வர முடியாதுன்னு எந்த பிளாட்ஃபார்மும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுதுனாக்கா வெளியே போ, அவ்வளோதான். எங்கள் விதிகளை பின்பற்ற முடியாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஒன்று கிழிக்க உடனே வெளியே போன்றுவாங்க. அது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் பொருந்துன்றது தான் இந்த ரூல் மூலமாக தெளிவாக தெரியுதுங்க. ஸோ விதிகளை இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஃபாலோ பண்ணாமல் முரண்டு பிடிச்சாங்கன்னா அந்த சர்வீஸ் இந்தியா விட்டு வெளியே போக வேண்டியது தான். மக்களே, இது வரைக்கும் நான் சொன்ன விதிகளில் உங்களுக்கு முரண் அதுவும் தெரியல, சரியான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அரசு. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளே சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இனிமே பல பேரோட ஆர்வ கோளாறும் ஆபாச நினப்போ இருக்குல்ல, அதெல்லாம் கான்டென்ட்டாக மாறுதல ஏஐ கான்டென்ட்டாக. இது எல்லாமே அந்த பண்ணுற சில பேரை சிறை வரைக்கும் கொண்டு போயிடும், பார்த்துக்குங்க. இதை நான் வான் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம கவர்மெண்ட் வான் பண்ணுறதா நினச்சிங்க. பிகாஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, ரசிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, நான் ரசித்ததை மற்றவனுக்கு காட்டுறேன்னு விரும்புறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறோம் நாட்டில், அதுவும் வரையறுக்கப்பட்டதான், அதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் கான்டென்ட் சார்ந்து எதனாலும் பப்ளிஷ் பண்ணுங்கள், பட் கைட்லைன் முன்வைக்கப்பட்டிருக்கல, சமூகத்தில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியும் தீங்கு அடைக்கிற மாதிரியும் ஏற்கனவே ஒரு மாதிரி போயிட்டு இருக்க சொசைட்டின்னு கேவலப்படுத்துகிற மாதிரியும் கான்டென்ட்ஸை போட வேணாம், அவ்வளோதான். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க, தப்பான விஷயம் சார்ந்து, அவ்வளோதான். இதை பண்ணீங்கன்னா சேஃபு, இதை பண்ணனா தான் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உஷாராக இருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.